பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு விசுவாசமுள்ளவர்களாய் வாழணும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் அவ்வளோ முக்கியமானது. தேவனுக்கு விசுவாசத்தின் மூலமாய் அவருக்கு நாம் நெருங்கி நாம் வாழணும். இப்படி விசுவாசமாய் நாம் வாழும் பொழுது நமக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நமக்கான தகன பலிக்கான தமக்கு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமக்கான நாம் ஆபிரகாமை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களா விசுவாசத்தோடு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தமக்கான தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொண்டார். வேதத்திலே சொல்லும்போது வெறுமையான தண்ணீரை கச்சாடிகளிலே திராட்சரசமாய் மாற்றினதை கர்த்தர் பார்த்துக் கொண்டார். பஞ்ச காலத்தில் 5000 பேரை போஷிக்கப்படுவதை கர்த்தர் பார்த்துக் கொண்டார். செலோம குலத்திலே குருடனுக்கு கண் பார்வை வந்தது கர்த்தர் பார்த்து கொண்டார். இப்படி அநேக காரியங்கள் நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் தேவனை சார்ந்து நாம் வாழும்போது விசுவாசம் அவ்வளவு ஒரு நம்பிக்கை கூறியது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாமை போல ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும்போது உன்னுடைய குடும்பத்துல உனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அது உன் விடுதலையா இருக்கலாம், உன் கர்ப்பத்தின் கனியா இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில சுகமா இருக்கலாம், உன்னுடைய செழிப்பா இருக்கலாம், உன்னுடைய வியாபாரமா இருக்கலாம், உன்னுடைய வருமானமா இருக்கலாம், உன் கடன் பாரமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் உனக்கானது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு இருக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருந்தார். இந்த விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க ஒரு விஷயத்துக்கும் திகையாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது நீங்க தைரியமா இருங்க. உனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, என் அன்பு தேவ ஜனமே, விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழலாம். தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்யலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழணும் ஆண்டவரே. நீங்கள் அதற்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. உங்கள் ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கக்கூடியவர்களாய் எங்களை ஆசீர்வதியும். வேத வசனத்தின்படி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழணும். எங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்று இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கான என்னுடைய வியாபாரமா இருக்கட்டும், என்னுடைய விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய கர்ப்பத்தின் கனியா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை, பிள்ளைகளின் எதிர்காலமா இருக்கட்டும், குடும்ப பாரமா இருக்கட்டும், கடன் பாரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இன்றைக்கு எனக்கான எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர். அப்பா, இந்த தினத்துல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களை, குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுக்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கான எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்று இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அந்த குடும்பங்களை பார்த்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே வழி நடத்தும். துதிக்கான மகிமையும் உமக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.